அகில உலக கலை டிவி நேயர்களுக்கு ஸ்ரீமகா சரவேஸ்வர பீடத்தின் சார்பில் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்று நாம் பேசவிருக்கும் தலைப்பு நவராத்திரி பெருவிழாவை பற்றியது. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை நவராத்திரி பெருவிழா இனிதே நடைபெற உள்ளது. நவராத்திரி பெருவிழா என்பது 10 தினங்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பெருவிழா. அதில் 3 நாட்களுக்கு ஒரு தெய்வம் என்று இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, மகா பார்வதி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி கோலத்தில் அம்பாள் காட்சியளித்து இறுதியாக 10வது நாள் மகிஷனை வதம் செய்து மகிஷாசுரமர்த்தினியாக காட்சியளித்து அதன் பின் அனைத்து பூ உலகத்தோருக்கும் அனைத்து தெய்வத்தின் ஒருங்கிணைப்பாக ராஜராஜேஸ்வரியாக காட்சியளிக்கிறாள். இப்படிப்பட்ட நவராத்திரி பெருவிழா அனைத்து அம்பாள் திருச்சன்னதிகளிலும் சிறப்பாக அனைத்து திருக்கோவில்களிலும் நடைபெறுகிறது. பொதுவாக ஒரு குடும்பத்தில் கடினமான நிலையில் இருப்பவர்கள், நீண்ட நாட்கள் கடன் பிரச்சனை, நீண்ட நாட்கள் வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள், அதேபோல் குடும்பத்தில் வறுமை, வியாதி, பிள்ளைகளுக்கு சரியான முறையில் படிப்பு வராமல் இருப்பது, அத்துடன் நல்ல படிப்பு வராதது, வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் கஷ்டப்படுவது, திருமண வாய்ப்பு இல்லாமல் இருப்பது மற்றும் குழந்தை பேர் இல்லாமல் இருப்பது, இப்படிப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான ஒரு நிவாரணம் இந்த நவராத்திரி பெருவிழாவை அவரவர்கள் தம் இல்லத்தில் கலசத்தை நிறுத்தி வழிபடுவது மிகச் சிறந்தது. அனைத்து பெரிய கோவில்களிலும் சிறப்பாக செய்வார்கள். ஆனால் அனைத்து இல்லத்தரசிகளும் தங்கள் இல்லத்தில் 22/9/2025 ஆகிய இன்று மாலை 6 மணிக்கு தங்களுடைய இல்லத்தில் ஒரு சிறிய கலசத்தை சம்பரோக்ஷணம் செய்து சிறிய கலசத்தை வைத்து இன்று முதல் தினமும் அவரவர்கள் இல்லத்தில் தேவைப்பட்ட சிறிய பலகாரங்களை செய்து நைவேத்தியமாக அம்பாளுக்கு படைத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அளிக்கவும். இன்று தொடங்கக்கூடிய இந்த விழா 9 நாட்களும் தினமும் பூக்கள் வைத்து கலசத்தை மிக மிக அற்புதமாக நம்பிக்கையுடன் வழிபட்டு தினமும் 108 முறை தங்கள் இல்லத்திலேயே ஓம் ஐம் சௌம் க்ளீம் இந்த மூல மந்திரத்தை ஜபித்து அவர்கள் இல்லத்தில் வழிபடும் பொழுது 9 நாட்களும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய மகா பார்வதி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதியின் கருணையோடு 10ஆம் நாளாகிய விஜயதசமி அன்று அந்த கலசத்திற்கு முழுமையான பூஜைகளை 10வது நாளும் முடித்து அதன் பிறகு அந்த தீர்த்தத்தை எடுத்து தங்கள் இல்லங்கள் தோறும் முழுமையாக தெளிக்கும் பொழுது தாங்கள் எண்ணிய எண்ணங்கள், அற்புதமான வாழ்க்கை, நல்ல உடல் ஆரோக்கியம், நோயற்ற வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு சிறப்பான ஞானத்தை கொடுக்கக்கூடிய படிப்பு, உத்தியோகம், திருமணம், குழந்தை பேரு, வீடு கட்டும் வாய்ப்புள்ளவர்களுக்கான சிறப்பான அமைப்பு, அற்புதமான வீடு அமையும். அத்துடன் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு வெளிநாடுகள் வாய்ப்பு, அத்துடன் தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அந்த ராஜராஜேஸ்வரியின் அம்சமாக விளங்கக்கூடிய விஜயதசமி அன்று தங்களுடைய வேண்டுதல்களை முழுமையாக அம்மன் பாதத்தில் கொடுத்து தங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளையும் இறைவன் செய்வதற்கான அனைத்து நன்மைகளையும் புரிவார். அத்துடன் அல்லாது விஜயதசமி என்பது, விஜயன் என்றால் அர்ஜுனன். விஜயன் தன்னுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் தசமி என்று வன்னி மரத்திலிருந்து எடுக்கிறார். அதன் பிறகுதான் மகாபாரத போர் நடக்கிறது. பாண்டவர்களுக்கு அஞ்ஞானவாசமாக அவர்கள் நாட்டை விட்டு காட்டுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். அப்பொழுது பாண்டவர்கள் தங்களுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் வன்னி மரத்தில் வைக்கிறார்கள். அப்படி வைக்கப்பட்ட வன்னி மரம் அதிலேயே பத்திரமாக இருந்து அவர்களுடைய காடு வனவாச காலங்கள் முடிந்து விஜயதசமி என்று, விஜயன் என்றால் அர்ஜுனன், அர்ஜுனன் மட்டுமல்ல அனைத்து பாண்டவர்களும் தங்களுடைய ஆயுதங்களை வன்னி மரத்திலிருந்து எடுத்து பிறகு மகாபாரத போர் செய்ததன் காரணமாகத்தான் அப்படிப்பட்ட கௌரவர்களை வென்று தங்களுடைய நாட்டை பிடித்தார்கள் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட விஜயதசமி நாளில் உங்களுடைய 9 நாட்கள் விரதங்களை சிறப்பாக முடித்து அன்று கலச ஸ்தாபனங்களை செய்து தீர்த்தங்களை தெளித்து அன்று அம்மன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து நெய் தீபம் விடுங்கள். அத்துடன் அல்லாது உங்களுடைய அனைத்து காரியங்களையும் எண்ணிய எண்ணங்களையும்
இறைவன் பாதத்தில் வைத்து அதற்குரிய வேண்டுதலை செய்யுங்கள். அனைத்தும் முழுமையாக நடந்து உங்களுடைய குடும்பத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சமும் மகாலட்சுமி கடாட்சமும் மகா பார்வதியின் அனுகிரகமும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் மகா சரஸ்வதியின் அனுகிரகமும் கிடைக்கும் என்று கூறி அனைத்து பக்த கோடிகளும் சிறப்பாக நவராத்திரியை கொண்டாடி அவரவர்கள் இல்லத்தில் அனைத்து நன்மைகளும் பெறுமாறு ஸ்ரீ மகா சரபேஸ்வர பீடத்தின் சார்பில் அன்பு கலந்து வேண்டிக் கொள்கிறோம். சிவாய நம. ஓம் சரபேஸ்வராய மங்களம்.